இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது, ஒத்தாசையாக இருக்கிறது, நம்மை வழி நடத்துகிற வார்த்தை. நம்மளுக்கு தெரியாத காரியங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது தேவனுடைய வார்த்தை. அது வெறும் வார்த்தை கிடையாது, தேவனுடைய மூச்சே அந்த வார்த்தை, வசனம்தான். ஒவ்வொரு நாளும் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதன்படி நாம் செய்யும் பொழுது தேவனுடைய ஜீவனை நமக்குள்ளாக வாழ வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவன் நம்மை வாழ வைக்கிறது, அந்த ஜீவன் நமக்கு உயிர் கொடுக்கிறது. தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு நம் ஒவ்வொரு நாளும் வாழும்படிக்கு தேவன் புதிய நாளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள், அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நான் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் அதை செய்யலாம், நான் வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொன்னார். அந்த காரியங்களை உங்களோடு நான் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும், நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய பிளான்ஸ் இருக்கும். நம்ம எப்பொழுதுமே பிஸியாகவே இருப்போம். நம்ம நினைக்கிற காரியங்களை செய்து கொண்டே இருப்போம், சாதித்து கொண்டே இருப்போம். எல்லோருமே இப்படித்தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற யாராக இருந்தாலுமே, எவ்வளோ நல்ல திட்டங்கள், நல்ல பிளான்ஸ், ஐடியாஸ் அவங்களுக்கு இருந்தாலுமே, நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நான் நினைக்கிற காரியத்தை நான் செய்வேன், நான் நினைக்கிற காரியங்கள் நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டும். பொதுவாகவே நமக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்பிக்கை நம்முடைய எண்ணத்தில், மனதில் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நாம் அதை வெளியே சொல்லுவது கிடையாது. பெரும்பாலும் நாம் அதை அறிக்கையிடுவது கிடையாது. We have faith on God, but most of the times we do not proclaim it. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் மேலே இருக்கிற வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எதுவும் நம்முடைய கரத்தில் இல்லை, எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவருடைய கரத்தில் இருக்குது அப்படின்ற காரியத்தை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. அப்போ யாக்கோபு இந்த வசனங்களை எல்லாம் எழுதி அனுப்புகிறார், சொல்லுகிறார் அப்படின்னா, இதை கேட்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்திருக்கிறார்கள், தேவனுடைய சித்தத்தை அவங்க வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய பிளான்ஸை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம். நமக்கு தோணுகிறதை நம்ம செய்கிறோம். நம்ம எங்கே போகணும் அப்படின்றத நம்ம முடிவு செய்து அங்கே போய் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன பேச வேண்டும் அப்படின்றத நம்ம முடிவு செய்து பேசி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களில் தேவனுடைய சித்தத்தை நாம் பயன்படுத்துகிறது கிடையாது. தேவனுடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துகிறது கிடையாது. ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் இங்கே நான் போகட்டும், தேவனுக்கு சித்தமானால் இதை நான் செய்யட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் போயிருமே என்ற பயத்தினாலேயோ இல்லை சந்தேகத்தினாலேயோ நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அனுமதிக்கிறது கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்களும் நானும் தேவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய திட்டத்தில் தேவனுடைய சித்தத்தை இன்க்ளூட் பண்ணணும். அவருக்கு சித்தமானால் நாம் இப்படி செய்ய வேண்டும், அவருக்கு சித்தமானால் நாம் இதை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்ற காரியத்திற்கு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் அநேக திட்டங்களை செய்வது தவறு கிடையாது, நம்முடைய எண்ணங்கள் படி செய்வது தவறு கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற அனுபவத்தின்படி செயல்படுவது தவறு கிடையாது. ஆனால் அவைகள் எல்லாம் சரியும் கிடையாது. தேவனுக்கு சித்தமானால் இது நடக்கட்டும் அப்படின்னு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சரியான காரியங்களை நிறைவேறுவதற்கு அவருடைய கிருபையும் அவருடைய உதவியும் அவர் தருவார். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். இதுவரைக்கும் தேவனுக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் என்ற காரியத்தை சொல்லாமல், அறிக்கையிடாமல், உங்களுக்கு சித்தமான, உங்களுக்கு பிடித்த, உங்களுடைய ஆசையின்படி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா, இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்று முதற்கொண்டு கர்த்தருக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம், அதிகமாக பயன்படுத்தலாம். அப்பொழுது தேவனுடைய இடைப்படுதல், தேவனுடைய தொடுதல் எல்லா இடத்திலையும், எல்லா காரியத்திலையும் நிகழும். தேவன் கிரியை செய்வதற்கு நாம் விட்டு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லா நிலைகளிலும் நாம் எதையும் கட்டுப்படுத்துவது கிடையாது. தேவன் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்றத வெளியில் சொல்லுகிற வார்த்தையே என்னென்னா, கர்த்தருக்கு சித்தமானால். அப்போது ஒவ்வொரு நிமிஷத்துலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு சொல்லிலையும் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டே இருப்போம். அப்படி செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு நாம் அனுமதி கொடுத்து கொண்டே இருக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கும் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். நாம் நினைக்கிறத விட, நாம் பிளான் பண்ணுறதை விட தேவனுடைய காரியங்கள் அதிகமாக நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இன்றைக்கும் அதிகமான நன்மையான காரியங்களை பார்ப்பதற்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம், தேவனை அனுமதிப்போம். பெரிய காரியங்களை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம்.